ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ப்ளவுஸை கட் பண்ணுறது, ஆனால் அந்த கட் பண்ண ப்ளவுஸு நமக்கு ஃபிட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அந்த ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் நம்ம அந்த ப்ளவுஸை எப்படி ப்ராப்பராக கட்டிங் போடுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம இந்த கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா நான் 1 மீட்டர் கிட்ட வாங்கியிருக்கேன். கிளாத் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டிங் பண்ணபடி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த கிளாத்தோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி போடும்போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா லென்த்தாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடு ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாத் கம்மியாக தெரியும், ஆனால் அகலம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும். இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் லென்த் இந்த சைடு அதிகமாக இருக்கும், அந்த சைடு பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சில டைம் கடையில் கொடுக்குறது நமக்கு லென்த் கரெக்டாக இருக்கும், சில டைம் பார்த்தா அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் இந்த 1 மீட்டர் கிளாத்தை நீங்கள் எந்த சைடு லென்த் அதிகமாக இருக்கோ அந்த சைடு பார்த்து கிளாத்தை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஈவனாக போட்டுட்டு இப்போ கிளாத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஈவனாக போட்டிருக்கோம். இப்போ இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டிங் நம்மளை பார்த்து இருக்குது, ஓப்பன் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸை கட் பண்ணும்போது கிளாத்தை போடணும். உங்களுக்கு இந்த சைடு கார்னர் ரெண்டும் துணி ஈவனாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்து லைன் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவுகளை எடுங்க. இப்போ கிளாத் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஈவனாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கீழே கிளாத் நமக்கு சமமாக இருக்குது இல்லையா, இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் முதல்ல நம்ம மார்க் பண்ண வேண்டிய அளவு பாட்டமில் ஒரு 2 இன்ச் தையலுக்காக நம்ம விடணும் இல்லையா. இந்த மாதிரி 2 இன்ச் விட்டுக்கோங்க. எதனால் இந்த 2 இன்ச் விடுறோம் அப்படின்னா ப்ளவுஸோட பேக் பார்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி அப்புறம் மறுபடியும் ஒரு இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போடுவோம். அப்போ பேக் பார்ட்டில் மடிச்சடிக்கிறதுக்காக இந்த 2 இன்ச் விடுறோம். உங்களுக்கு 2 இன்ச் ஸ்டிஃபாக இருக்கும். 2 இன்ச் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நல்லா பேக் பார்ட்டில் அந்த கிளாத் நல்லா உட்காரும். அதனால தான் நம்ம 2 இன்ச் விடுறோம். சிலர் பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் விடுவாங்க, அதுவுமே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் 2 இன்ச் விடும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ப்ளவுஸோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 13.5 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக இந்த 2 இன்ச்லேருந்து இந்த 13.5 இன்ச்சை இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 13.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் எடுத்துக்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட உயரம், அதாவது ரெடி அளவு. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விடணும் இல்லையா, தையலுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சை அந்த 13.5 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி நமக்கு ஸ்கேல் வச்சு லைன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தையலுக்காக விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கழுத்தோடைய அகலத்தை தான் மார்க் பண்ண போகிறோம். 34 இன்ச்சுக்கு மேலே இருக்காங்கன்னா நீங்கள் 3 இன்ச் வைங்க, இல்லை 34 இன்ச்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2.25 வைங்க. நான் 3 இன்ச் கழுத்தோடைய அகலம் வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி நமக்கு அந்த லைன் எடுக்கிறது நேராக வரதுக்காக கொஞ்சம் தள்ளி மறுபடியும் ஒரு 3 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக ஸ்கேல் வச்சு லைன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைன் எடுத்ததுக்கப்புறம் பேக் நுக்கோட லென்த்து, ப்ளவுஸோட பின்கழுத்து உயரம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நான் 9 இன்ச் வைக்கிறேன். கரெக்டாக இந்த ப்ளவுஸோட ரெடி அளவு இருக்கு இல்லையா, ஷோல்டரோட ரெடி அளவு, இந்த ரெடி அளவில் இருந்து இந்த 9 இன்ச்சை இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கழுத்தோடைய அகலம் 3 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சை இந்த 9 இன்ச்சுக்கு நேராக வச்சு இந்த மாதிரி ஒரு கோடு. இப்போ இந்த லைன் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எல் ஷேப்பில். கரெக்டாக அந்த 9 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த லைனுக்கு ஒரு கோடு, அதே மாதிரி இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி எல் ஷேப் எடுத்ததுக்கப்புறம் இந்த கர்வ் வரைகிறதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் விடணும். நீங்கள் எல்லா கர்வுக்குமே இந்த 1/2 இன்ச் இருந்தாலே நமக்கு போதும். ஏன்னா அந்த 1/2 இன்ச் விட்டாலே நமக்கு நல்லா அந்த யூ ஷேப் அழகாக கிடைக்கும். அதனால் 1/2 இன்ச் வைங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு அழகாக நீங்கள் கையிலே கூட மார்க் பண்ணலாம். அழகாக இங்கேருந்து அந்த 1/2 இன்ச்சை இந்த கர்வ் வர மாதிரி
அந்த கர்வை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கர்வை மார்க் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி வந்து இது வந்து ரெடி அளவு, இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இப்போ தையலுக்காக 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ விடணும். இந்த மாதிரி மேலே முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி டாட்டாக வந்து மார்க் பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக அந்த டாட் மேலே தான் நம்ம கட் பண்ணிட்டு வரணும். அதனால் அழகாக அந்த மாதிரி டாட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடுப்போடைய சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 7.5 இன்ச் வந்து இந்த இடுப்போடைய சுற்றளவு. இப்போ இந்த டாட்டெல்லாம் பிடிக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். 7.5 இன்ச்சோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா 8.5 இன்ச். இந்த 8.5 இன்ச்சாக கரெக்டாக அந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த 8.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ வந்து நம்ம விடணும். நான் இதில் ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரோட ரெடி அளவு. இப்போ ரெடி அளவு பொதுவாகவே நம்ம 2 இன்ச் வச்சாலே கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 இன்ச் வந்து ஷோல்டரோட ரெடி அளவு வைக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கழுத்துடைய அகலம் 3 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அங்கேருந்து தான் நம்ம வந்து 2 இன்ச் வைக்கணும். கரெக்டாக அந்த 2 இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த லைனுக்கு நேராக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நேராக கோடு போட்டாச்சு. இப்போ இந்த சைடு தையலுக்காக 1/2 இன்ச் விடணும். அந்த 1/2 இன்ச்சை இந்த மாதிரி டேப் வச்சு அதுக்கு அடுத்து இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ தையலுக்காக விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஹோலோடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 இன்ச் வைக்கிறேன். கரெக்டாக அந்த ஷோல்டரோட ரெடி லெவலில் இருந்து 5 இன்ச்சை வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 இன்ச்சுக்கு நேராக நம்ம ஸ்கேல் வச்சு லைன் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி லைன் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆம்ஹோலோடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் 9 இன்ச் வைக்கிறேன். கரெக்டாக அந்த ஃபோல்டிங்லேருந்து 9 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் தையலுக்காக 2 இன்ச் இங்கே விட்ட 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோலோடைய கர்வ் வரைகிறதுக்காக நான் வந்து 1.25 இன்ச் வந்து விடுறேன். இந்த மாதிரி 1.25 இன்ச் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த தையலுக்காக விட்டோம் இல்லையா, இந்த எல் ஷேப்பு இங்கேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ரெடி ஷோல்டர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இங்கேருந்து இதோடைய மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அழகாக கர்வ் ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த லைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக இங்கேருந்து இந்த கர்வ் வந்து அழகாக வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக அந்த 1.25 இன்ச்சை வந்து டச் பண்ணுற மாதிரி இந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம ப்ளவுஸில் பேக் பார்ட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் அளவுகளை வந்து எடுத்து வந்து மார்க் பண்ணணும். உங்களுக்கு இந்த ப்ளவுஸோடைய லென்த்து, ஆம்ஹோலோடைய உயரம், நெக்கோட லென்த்து, இந்த இடுப்போடைய சுற்றளவு இது மட்டும் தெரிஞ்சாலே உங்களால் ஈஸியாக வந்து இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ண முடியும். நம்ம வந்து ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத தனியாக ஒரு லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே அதில் வந்து அளவு எப்படி வந்து உங்களுக்கு எடுக்கணும்னு புரிஞ்சிடும். அந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி கட்டிங் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸோட பேக் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த மெத்தட்லேயே நீங்கள் மார்க் பண்ணி கட்டிங் போடுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த லைனை வந்து கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கையில் தட்டி விட்டாலே அழகாக அந்த ட்ரேஸ் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டூல் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லைன் வந்து அழகாக வந்து நமக்கு ட்ரேஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து நம்ம டாட்டாக எடுத்தோம் இல்லையா, அந்த டாட் மேலே கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது அழகாக கர்வை கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக வந்து பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் தான் எடுக்கணும். இப்போ நமக்கு ரைட் சைடில் வந்து பேக் பார்ட் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்படியே வந்து அந்த சைடு கார்னர், நமக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுக்கணும். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கு, மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி பேக் பார்ட்டில் வந்து கிளாத் வந்து சைஸ் வந்து முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக சைஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசில் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கிளாத்து நமக்கு ரொம்ப ஈவனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கிளாத் விடணும்.
நீங்கள் லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து விடுங்க. இல்லை நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா 1.25 இன்ச் விடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 1.25 இன்ச் வந்து கரெக்டாக வேணும். இப்போ நான் 1/2 இன்ச் விடுறேன். 1/2 இன்ச் விட்டுட்டு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 9.5 இன்ச் வந்து வைக்கிறேன். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்லேருந்து 9.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இந்த மாதிரி லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு 3 இன்ச் வந்து வைக்கணும். இந்த மாதிரி 3 இன்ச் வச்சுட்டு இந்த லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி அந்த 3 இன்ச்சுக்கு நேராக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நான் பாட்டமோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4.5 இன்ச் வந்து வைக்கிறேன். கீழே பாட்டமோட அளவு வந்து ஒரு 4.5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி 4.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஆம்கோலோடைய லென்த் பார்த்திங்க அப்படின்னா 7.5 இன்ச் வைக்கிறேன். இந்த 7.5 இன்ச்சு எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச் தையலுக்காக விட்டோம் இந்த லைன்லேருந்து இந்த 3 இன்ச்சுக்கு நேராக இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு இந்த 7.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதோடைய மிட் பாயிண்ட் எடுக்கணும். கரெக்டாக இந்த 7.5 இன்ச்லேருந்து இந்த 3 இன்ச் மார்க் பண்ணி லைன் எடுத்தோம் இல்லையா, இங்கேருந்து இதோட மிட் பாயிண்ட் எடுத்து இப்போ இங்கே வருது, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் எடுங்க. இப்போ இந்த மாதிரி லைன் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதோடைய மிட் பாயிண்ட் வந்து எடுங்க. இங்கேருந்து இந்த 1/2 இன்ச் தையலுக்காக விட்டோம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி எடுங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீவ் வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ இந்த மிட் பாயிண்ட் எதுக்காக எடுத்தோன்னா இந்த கர்வ் வந்து வருது இல்லையா, இந்த கர்வ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி மார்க் பண்ணணும். அதனால தான் இந்த மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி மிட் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச் வந்து 7.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி இந்த இதிலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சும் அடுத்து ஒரு 1 இன்ச்சும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மார்க்கிங் பண்ணோம் இல்லையா 1.5 இன்ச்சு, இந்த 1.5 இன்ச்லேருந்து அழகாக வந்து இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் வந்து இந்த கர்வ் வந்து போய் முடிகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி அழகாக இந்த 1/2 இன்ச்சில் போய் முடிகிற மாதிரியும் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்த 1 இன்ச் வந்து இந்த மிட் பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இதோட மிட் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக இந்த 1/2 இன்ச் அப்படின்னா இப்போ இதுலேருந்து தான் நம்ம வந்து கர்வ் வரைவோம். இதுக்கு முன்னாடி நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து கைக்குலிக்கு தான் இந்த லைன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா கைக்குலி குறைஞ்சி விட்டுவோம். இப்போ நம்ம மார்க் பண்ணுறது தான் ஸ்லீவோட கர்வ். அப்போ அந்த கைக்குலிக்காக நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். நீங்கள் கைக்குலிக்காக 1/4 இன்ச் வந்து விடுறீங்க அப்படின்னா 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச் வைங்க. இல்லை 1/2 இன்ச் தான் கைக்குலி குறைஞ்சி விட்டுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் அந்த மிட் பாயிண்ட்டில் இருந்து 1/2 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த லைனில் இருந்து அழகாக இந்த 1/2 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இங்கே இந்த 1/2 இன்ச்சில் வந்து கரெக்டாக அந்த 7.5 இன்ச் அம்புகளோடைய லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, இதில் போய் முடிகிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவோட அந்த லைன் வந்து எடுக்கணும். இப்போ நம்ம இந்த வித்து வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, பாட்டமோட வித்து இதையும் ஜாயின் பண்ணிடலாம் அந்த அம்புகளோட லென்த்தையும். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரியும். இதுதான் ப்ராப்பர் ஸ்லீவோட கட்டிங். இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்து எல்லா அளவுகளுக்குமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட்டிங் போடலாம். இப்போ தையலுக்காக வந்து நான் 1.5 இன்ச் விடுறேன். அதே மாதிரி பாட்டமில் 1.5 இன்ச் விட்டுட்டு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கர்வ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங்கை அப்படியே எடுத்து விடுறேங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்குவோம். இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை ஒரு அர்க்காத் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சைடு தான் கைக்குலிக்கு விட்டுறோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வர ஸ்லீவு. இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடி பார்ட்டோட ஃப்ரண்ட் சைடு, அதாவது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த சைடு வரணும். இந்த சைடு தான் நம்ம கைக்குலி குறைஞ்சி விட்டுறோம். இது பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு கைக்குலி குறைஞ்சி விட்டுறதுக்கு நம்ம முன்னாடி 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த லைனை அழகாக கர்வாக கட் பண்ணிக்கோங்க.
இப்போ அழகாக நமக்கு அந்த கர்வ் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கைக்குழி குடஞ்சி வெட்டணும். இந்த மாதிரி கைக்குழி குடஞ்சி வெட்டின சைடு ஒரு இன்ட்டோ இல்லை இந்த மாதிரி குட்டியாக ஒரு அர்க்காத்தோ பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆம்கோல் கிட்ட ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து அழகாக அந்த கர்வாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்னா நல்லா ஃபுல் ஸ்ட்ரைட்டில் வந்து நம்மளோட பேக் பார்ட்டை வச்சுக்கோங்க. பேக் பார்ட் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுப்போம் இல்லையா? அப்போ வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இல்லை கிராஸ் கட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த நுனி பகுதி, இதுக்கு நேராக இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸில் வந்து நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பேக் பார்ட்டை நல்லா கிராஸில் வந்து போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து ஃபுல் கிராஸில் போட்டிருக்கேன். ஸ்லீவ் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த நுனி பகுதியில் வந்து நம்ம பேக் பார்ட்டை இந்த மாதிரி கிராஸாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அப்படியே வந்து பேக் பார்ட் மேலே ட்ரேஸ் எடுக்கிறது தான். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மடிச்சடிச்சிருவோம் இல்லையா, பேக் பார்ட்டோட இந்த மாதிரி மடிச்சடிச்சிருவோம். அப்போ இந்த 2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டு இல்லையா, இதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் இந்த சைடும் அந்த 2 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு முன்னாடி அப்படியே அந்த அளவை எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேக் பார்ட்டோட கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி விட்டுரும். இப்போ அவ்வளோதான். அதே மாதிரி இந்த லைன் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த எல் ஷேப்பு, இதை நல்லா டார்க்காக கொஞ்சம் மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு அழகாக அந்த ஷேடு கிடச்சிரும் இல்லையா. இப்போ இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணி விடுங்க. இப்போ அதே மாதிரி இந்த கழுத்தை நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த கழுத்துக்கு நேராக இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த பாட்டமில் அந்த 2 இன்ச்சை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனை ஸ்கேல் வச்சு நேராக லைன் எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பேக் பார்ட்டை விட வச்சு நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணுறது மட்டும்தான். இதில் கழுத்து மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி போன மாதிரி மார்க் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட கழுத்து வந்து பேக் பார்ட்டை விட ஒரு 2 பாயிண்ட் வந்து அழகாக கர்வாக வந்து போன மாதிரி மார்க் பண்ணணும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டோட கழுத்து பார்த்திங்க அப்படின்னா ஈவனாகவே இருக்கும். அந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட கழுத்தோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 6 இன்ச் வந்து வைக்கிறேன். கரெக்டாக இது பார்த்திங்க அப்படின்னா தையலுக்காக விட்ட அளவு. முன்னாடி வந்து இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இந்த லைன்லேருந்து 6 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 6 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சு லைன் எடுத்துங்க. இப்போ இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணிவிடலாம். இப்போ இங்கேருந்து கர்வுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அழகாக அந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி அந்த 1/2 இன்ச்சை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி கர்வ் வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி தள்ளி போன மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூட இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கர்வ் ஸ்கேல் எடுத்துகிட்டு அழகாக இந்த லைன் வந்து நமக்கு உள்ளே போன மாதிரி லைட்டாக தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நமக்கு ஒரு 2 பாயிண்ட் வந்து உள்ளே தள்ளி போன மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டியோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா நான் 3.5 இன்ச் வந்து வைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் வந்து இந்த கழுத்தோடைய ரெடி அளவு வந்து பட்டியோட அளவு 3.5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி 3.5 இன்ச் வச்சதுக்கப்புறம் பட்டி பீஸையும் சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காகவும் நம்ம 3/4 இன்ச் விடணும். பட்டி பீஸையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் கிளாத் தேவைப்படும். அப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டாட் பிடிக்கிறதுக்காக 1/4 இன்ச் தேவைப்படும். மொத்தமாக சேர்த்து 3/4 இன்ச் வந்து இந்த இடத்துல விடணும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட்டோடைய லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நான் 13 இன்ச் வைக்கிறேன். இந்த டாட்டோடைய ரெடி அளவு பார்த்திங்க அப்படின்னா 13 இன்ச். இப்போ நம்ம தையலுக்காக சேர்த்து 13.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டாட்டோடைய ரெடி அளவு வந்து 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து இந்த ஷோல்டரோட ரெடி அளவு கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வைக்கிற 13 இன்ச்சுமே அந்த ரெடி அளவில் இருந்து தான் 13 இன்ச்சை வைக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து டேப் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 1 இன்ச் வந்து கேப் வர மாதிரி வச்சுட்டு இந்த 13 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இங்கே வருது நமக்கு 13 இன்ச். இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 13.5 இன்ச். ஈவனாக வந்து டாட்டுமே நமக்கு 13.5 இன்ச் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 13 இன்ச் வந்து ப்ளவுஸோட உயரம். இப்போ தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்து 13.5 இன்ச். இப்போ இந்த 13 இன்ச்சுக்கு நேராக ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பட்டி பீஸில் 3/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இங்கேருந்து நான் ஒரு 3.5 இன்ச் வைக்கிறேன். இந்த பஸ்டோடைய அகலம், அதாவது இந்த டாட்டுக்கும் இதுக்கும் உள்ள கேப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி 3.5 இன்ச் வந்து இந்த லைனில் இந்த கோட்டில் இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸில் இதோட கேப் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாட் வந்து இங்கே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த 13 இன்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வருது. அப்போ நம்ம இதோட கேப் பார்த்திங்க அப்படின்னா நான் 1.25 இன்ச் வைக்கணும். இதுதான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பஸ்டோடைய டாட்டு இங்கே தான் நமக்கு வருது இல்லையா. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து 1.25 இன்ச் வைக்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு 1.25 இன்ச் இருக்குது. இதோடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா 1.25 இன்ச். அதே மாதிரி இங்கேருந்து நான் 1.25 இன்ச் வைக்கணும். இந்த மாதிரி இந்த கோட்டில் வர மாதிரி இந்த மாதிரி 1.25 இன்ச் வைக்கணும். இது வந்து நம்ம வந்து தையலுக்காக விட்ட அளவு. இந்த 2 சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த டாட்டோடைய அகலம் 1.25 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5 இன்ச் வைக்கிறேன். கரெக்டாக தையலுக்காக ஒரு அரை இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 இன்ச் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம பட்டி பீஸையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விடுறேன். இப்போ இந்த மாதிரி விட்டுட்டு கரெக்டாக இந்த லைனையும் கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த லைனுக்கும் ஒரு கோடு போடுங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணணும். இப்போ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம குடஞ்சி வெட்டலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம குடஞ்சி வெட்டினா போதும். இப்போ பஸ்டோடைய டாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் வைக்கிறேன் தையலுக்காக சேர்த்து. 2.5 இன்ச் வந்து பஸ்டோடைய டாட்டோடைய லென்த்து. இப்போ 3 இன்ச் தையலுக்காக சேர்த்து வைக்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பஸ்டோடைய அகலம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3.5 இன்ச் வந்து வைக்கிறேன். அப்போ நமக்கு இந்த இடத்துல வருது. இந்த 3.5 இன்ச் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வருது நமக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த 3.5 இன்ச் அகலம் வந்து எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த லைனுக்கு நேராக ஒரு மார்க். அதே மாதிரி இந்த சைடு ஒரு மார்க். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டில் அவ்வளோதாங்க. நம்ம இந்த ஆம்கோலோடைய டாட் இந்த சென்டர் டாட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பஸ்டோடைய டாட் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் டாட்டும் ஆம்ஹோல் டாட்டும் நம்ம அந்த இந்த பஸ்டோடைய டாட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இதோடைய சென்டர் எடுத்து மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஆம்ஹோலுக்கு நேராக வந்து நம்ம அந்த ஃபோல்டிங் பண்ணி நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பஸ்டோடைய டாட் மட்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் போதும். இப்போ நம்ம கட்டிங் போட்டுடலாம். கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ரெடி அளவு, இதுக்கு நேராக தான் ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். அப்போ தையலுக்காக 1/4 இன்ச் விடணும் இல்லையா, அதை இந்த மாதிரி அழகாக அந்த கர்வ்லேருந்து 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி அழகாக வரைஞ்சிக்குவோம். இந்த மாதிரி டாட்டாக வரைஞ்சிட்டு இப்போ அதுலேயே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணணும். இப்போ பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, பட்டிக்காக இந்த பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கம்மியாக இருக்கிறத பேக் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி, இது பேக் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இப்போ எப்பயுமே பாட்டமில் வந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக விடணும். இந்த மாதிரி 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு, இந்த 3.5 இன்ச்சுங்கிறது எல்லா அளவுகளுக்குமே கரெக்டாக இருக்கும். 3 இன்ச் வந்து பட்டியோட லென்த்து, 3.5 இன்ச் வந்து தையலுக்காக. இப்போ இங்கேருந்து 3.5 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3.5 இன்ச்லேருந்து இப்போ மார்க் பண்ண 3.5 இன்ச்லேருந்து அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி லென்த் வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சுக்கு வந்து லென்த் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து ஒரு 3 இன்ச் வந்து அகலம் வைங்க. அதே மாதிரி சேம் இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதோடைய அளவு எல்லாமே 3 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அழகாக அந்த லைன்லேருந்து போட் ஷேப் எடுத்துக்கோங்க.
இப்போ அவ்வளவுதான். இதை நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து பட்டி பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வி பட்டி இருக்கு இல்லையா, வி பட்டியும் ஹூக் பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச். லென்த் வந்து உங்களுக்கு பட்டியோட லென்த்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. அது 5 இன்ச் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடித்து திருப்பிக்கோங்க. நம்ம ஹூக் பட்டிக்கும் வி பட்டிக்கும் நம்ம கிளாத் எடுத்தாச்சு. நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் ரொம்பவே நீட்டாக வரும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கட்டிங் வந்து போடணும். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கட்டிங் போடும்போது உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன்.